2026 சட்டமன்ற தேர்தல் தமிழக அரசியலில் முன்னெப்போதும் இல்லாத ஒரு பதற்றம் நிலவுகிறது. ஆளும் கட்சி முதல் எதிர்க்கட்சிகள் வரை அனைவரும் ஒருவித அச்சத்தில் இருக்கிறார்கள். ஏன்? இந்த தேர்தல் வெறும் ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு களம் மட்டுமல்ல, தமிழக அரசியலின் எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போகும் ஒரு வாழ்வா சாவா போராட்டம். முக்கியமாக புதிய வரவுகள் மற்றும் மாறப்போகும் வாக்கு வங்கி அரசியல்தான் தற்போதைய பெரிய தலைவலிகள். இதில் மறைந்திருக்கும் ரகசியங்கள் என்ன? பாரம்பரியமாக தமிழகத்தை ஆண்டு வந்த திராவிட கட்சிகளுக்கு இந்த முறை சவால்கள் பல முனைகளில் இருந்து வருகின்றன. இளைஞர்களின் வாக்குகள் இந்த முறை யாருக்கு என்பது எவருக்கும் தெரியாத புதிராக உள்ளது. இதுதான் பெரிய கட்சிகளை நடுங்க வைக்கிறது. குறிப்பாக ஒரு மாபெரும் நட்சத்திரத்தின் அரசியல் வருகை ஏற்கனவே இருக்கும் கணக்குகளை மொத்தமாக மாற்றி போட்டுள்ளது. கூட்டணி கணக்குகள் சிதறுமா அல்லது புதிய ஒரு மூன்றாவது அணி உருவெடுக்குமா என்ற கேள்வி அரசியல் வட்டாரங்களில் தீயாய் பரவுகிறது. சமூக ஊடகங்களின் தாக்கம் கள நிலவரத்தையே மாற்றும் வல்லமை கொண்டது என்பதை கட்சிகள் இப்போது நன்கு உணர்ந்துள்ளன. மக்களின் மனநிலை எப்போதும் இல்லாத அளவுக்கு மர்மமாக இருக்கிறது. இதுதான் 2026 தேர்தலை மிகவும் ஆபத்தான ஒன்றாக மாற்றுகிறது. தேர்தல் ஆணையத்தின் புதிய கட்டுப்பாடுகள் மற்றும் கண்காணிப்புகளும் அரசியல் கட்சிகளுக்கு கூடுதல் நெருக்கடியை தருகின்றன. மறுபுறம் தொகுதி மறுவரையறை மற்றும் தேர்தல் நடைமுறைகளில் ஏற்பட வாய்ப்புள்ள சட்ட மாற்றங்கள் குறித்து ஒரு பெரும் கவலை நிலவுகிறது. தங்கள் தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் என்று தெரியாமல் சிட்டிங் எம்.எல்.ஏக்கள் பலரும் கலக்கத்தில் உள்ளனர். ஒவ்வொரு அடியையும் மிக கவனமாக எடுத்து வைக்க வேண்டிய கட்டாயத்தில் தலைவர்கள் இருக்கிறார்கள். ஒரு சிறு தவறும் மொத்த வெற்றியை பறித்துவிடும். மக்கள் நலத் திட்டங்கள் மட்டும் வெற்றியை தந்துவிடுமா அல்லது சாதி மற்றும் மத ரீதியான வாக்குகள் மேலோங்குமா? நகரப்புற வாக்குகள் ஒரு திசையிலும் கிராமப்புற வாக்குகள் மற்றொரு திசையிலும் செல்லும் அபாயம் இருப்பதாக கணிக்கப்படுகிறது. எதிர்க்கட்சிகளின் ஒருமித்த கருத்து அமையுமா அல்லது வாக்குகள் பிரிந்து ஆளும் கட்சிக்கு சாதகமாகுமா? தேர்தல் அறிக்கைகளில் கொடுக்கப்படும் இலவச அறிவிப்புகள் மாநிலத்தின் பொருளாதாரத்தை எங்கே கொண்டு செல்லும் என்ற அச்சம் அறிவு ஜீவிகளிடம் உள்ளது. இன்றைய வாக்காளர்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். அவர்களை ஏமாற்றுவது இனி அவ்வளவு சுலபமில்லை. டிஜிட்டல் பிரச்சாரங்கள் மற்றும் ஐடி விங்குகளின் போர் ஏற்கனவே தொடங்கிவிட்டது. இது தேர்தலை தீவிரமாக்குகிறது. அமைதியான முறையில் தேர்தல் நடக்குமா அல்லது வன்முறைகள் வெடிக்குமா என்ற கவலையும் காவல்துறை வட்டாரங்களில் உள்ளது. தேசிய கட்சிகளின் தாக்கம் இந்த முறை தமிழகத்தில் எந்த அளவுக்கு இருக்கும் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியே. வேட்பாளர் தேர்வு என்பது கட்சிகளுக்கு ஒரு பெரும் சவாலாக இருக்கும். தகுதியான மற்றும் வெற்றி பெறக்கூடிய நபர்களை கண்டறிவது கடினம். மெஜாரிட்டி மக்களின் அமைதிதான் கட்சிகளின் மிகப்பெரிய பயம். அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது முடிவுகள் வரும் வரை புரியாது. பணபலம் தேர்தலை எந்த அளவுக்கு பாதிக்கும் என்பது எப்போதும் நிலவும் ஒரு தீராத கவலை. காவிரி விவகாரம் முதல் நீட் தேர்வு வரை உள்ளூர் பிரச்சனைகள் இந்த முறை வாக்குகளாக மாறுமா? பெண் வாக்காளர்களின் ஆதரவு யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கே அதிக வெற்றி வாய்ப்பு இருப்பதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. ஊடகங்களின் நடுநிலைமை மற்றும் செய்தி பரவலாக்கம் தேர்தலின் போக்கையே மாற்றும் சக்தி கொண்டது. புதிய உத்திகள் மற்றும் நவீன தொழில்நுட்பங்கள் தேர்தல் களத்தை ஒரு போர்க்களமாகவே மாற்றிவிட்டன. கட்சிகளுக்குள் நிலவும் உட்கட்சி பூசல்கள் மற்றும் அதிருப்தி வேட்பாளர்கள் வாக்குகளை பிரிக்கும் அபாயம் உள்ளது. நடுத்தர வர்க்க மக்களின் கோரிக்கைகள் மற்றும் அவர்களின் அதிருப்தி இந்த தேர்தலில் எதிரொலிக்குமா? கடந்த தேர்தலை விட இந்த முறை போட்டி பல மடங்கு அதிகமாக இருக்கும். இது ஒரு மல்டிகார்னர் போட்டியாக அமையலாம். முன்னணி தலைவர்களின் தலைமை பண்பு மற்றும் அடுத்த கட்ட வாரிசு அரசியல் குறித்தும் பல விவாதங்கள் எழுகின்றன. மத ரீதியான துருவமுனைப்பு தமிழகத்தில் எடுபடுமா அல்லது தமிழக மக்கள் அதை நிராகரிப்பார்களா? வேலையில்லா திண்டாட்டம் மற்றும் கல்வி தரம் போன்ற அடிப்படை தேவைகள் பிரதான தேர்தல் முழக்கங்களாக மாறும். இயற்கை பேரிடர்கள் மற்றும் காலநிலை மாற்றங்களை எதிர்கொள்ளும் திறன் குறித்து மக்கள் கேள்வி எழுப்பத் தொடங்கிவிட்டனர். சமூக நீதி மற்றும் இடஒதுக்கீடு விவகாரங்கள் மீண்டும் இந்த தேர்தலின் மையப்புள்ளியாக அமையலாம். சிறு கட்சிகள் ஒன்றிணைந்து ஒரு பெரும் மாற்றத்தை உருவாக்குமா என்ற எதிர்பார்ப்பு ஒருபுறம் உள்ளது. பதிவாகும் வாக்குகள் 80% தாண்டும் போது முடிவுகள் மிகவும் அதிரடியாக இருக்கும். உலகளாவிய தமிழர்கள் மற்றும் சர்வதேச ஊடகங்கள் 2026 தேர்தலை மிக உன்னிப்பாக கவனித்து வருகின்றனர். கடைசி நேர திருப்பங்கள் மற்றும் சதித் திட்டங்கள் எதையும் மாற்றக்கூடும். அரசியல் சதுரங்கம் சூடுபிடிக்கிறது. முடிவாக 2026 தேர்தல் தமிழக அரசியலில் ஒரு பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை. அதனால்தான் அனைவரும் பயப்படுகிறார்கள். இந்த மாற்றத்தை மக்கள் வரவேற்பார்களா அல்லது பாரம்பரிய அரசியலே தொடருமா? உங்கள் கருத்து என்ன? 2026 பதிலளிக்கும். இது உங்கள் செய்திகளுக்காக நான். வணக்கம்.